வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் மேப் vlogல இன்றைக்கி 205வது நாளுங்க. கரெக்டாக வந்து டெல்லியிலேருந்து கிளம்புனேன். அந்த தூசியாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஃபுல்லாக வந்து இந்த பில்டிங்லாம் மறைகிற அளவுக்கு தூசியாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். சில பேரெல்லாம் காரில் லிஃப்ட் கொடுத்து அவங்ககிட்ட நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன். லிஃப்ட் கொடுத்து அவங்க எல்லாம் வந்து நிறைய அப்ரோச் பண்ணி நல்ல விதமாக என்னை வந்து என்கரேஜ் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து மணி இந்த பாட்டில் வந்து நம்ம பாட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாட் வந்து மணி கொடுத்து ரொம்ப பேர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி எதுவும் எனக்கு, அதாவது இந்த இந்தியா வ்ளாக் பண்ணுற எனக்கு எதுவும் வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே வந்து ஸ்கேனர் கொடுக்குறேன். ஸோ அது வழியாக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அவரை வந்து லிஃப்ட்டு கொடுத்த உடனே அதுக்கப்புறம் ஒரு வேனில் வந்து ஒரு சின்ன வந்து என்ன சொல்கிறது சின்ன யானை மாதிரி இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து லிஃப்ட் கொடுத்தாங்க. ஒரு 30 கிலோமீட்டர் டு 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு. இந்த ஆக்ரா போகிற வழியில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு பார்த்து லிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த சின்ன யானை அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். நம்மளை தமிழ்நாட்டை பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரும் நானும் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேசி ஷேர் பண்ணிக்கிட்டோம். தமிழ்நாடு எப்படி இருக்கும், உங்கள் நார்த் இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்றத பேசி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு பைக்கில் ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு. நம்ம இந்தியா வ்ளாக்லேயே வந்து நிறைய நேரம் வந்து பைக்கில் லிஃப்ட் கொடுத்த ஆள் அவர் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தாருங்க. கரெக்டாக அந்த டில்லியிலேருந்து இந்த பார்டர்லேருந்து தானே நம்ம கிளம்புனோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் கார்லேயும் இந்த சின்ன யானையிலையும் போயிட்டு இருந்தேன். கரெக்டாக 180 கிலோமீட்டர்னால் கரெக்டாக வந்து ஆக்ரா வரைக்கும் ரீச் ஆகிற வரைக்கும் அவர் தான் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. வரும்போது அவர் கூட நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவரும் நானும் வந்து நேரம் பேசிக்கிட்டே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ட்ராவல் ஆகிடுச்சு. ரொம்ப கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக வந்து பெட்ரோல் பங்க் வந்து இறக்கி விட்டார். பக்கத்தில் போய் இப்போ தான் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கேன். வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நாளைக்கு இங்கே பக்கத்தில் ஆக்ரான்னு சொன்னோடனே எங்களை நிறைய பேர் ஞாபகம் வந்திருக்கும். பக்கத்துலேயே நாளைக்கு வந்து தாஜ்மஹால் இருக்குது. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். போனோம்னா கரெக்டாக வந்து தாஜ்மஹாலை பார்ப்போம். நாளைக்கு வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ராவும் ஃபுல்லாக பார்த்துட்டு தாஜ்மஹாலை பார்த்துட்டு முடிஞ்சால் லைவ் வரேன். நாளைக்கு தாஜ்மஹால்லேருந்து லைவ் வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்தடுத்து நேபாள் வழியாக கிளம்புவோம். இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளை காத்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.